ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து போகிறோம். அதை தான் வந்து நான் vlog மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு என்னோடய கசினுக்கு வந்து இன்றைக்கி ரிசப்ஷன், நாளைக்கு வந்து வெட்டிங். ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்புறோம். கசின் என்னோடய பெரியப்பா பையனுக்கு, எங்கள் அப்பாவோட அண்ணா பையனுக்கு வந்து மேரேஜ், அதுக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனில் vlog எடுக்கலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. அதனால எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தான் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னோடய ஹேரை ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். மேக்கப்லாம் வந்து போட போகிறேன். நான் இன்றைக்கி லெஹங்கா எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் நான் லெஹங்கா போடுறேன். இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. சரி, ஓகே, இந்த வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போட போகிறேன். அதுக்கு மேக்கப், ஹேர் டூ எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹேர் டூ ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல, பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். எதுவுமே ஃபேஸில் அப்ளை பண்ணல, ஒரு மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணல. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூக்கு பார்த்தீங்கன்னா L'Oréal Parisோட Revital Lift 1.5% ஹைட்ரோலானிக் ஆசிட் சீரம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபேஸ் சீரம் தான். இதில் பார்த்தீங்கன்னா 1.5% ஹைட்ரோலானிக் ஆசிட் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஹைட்ரோலானிக் ஆசிட்னா என்னது, இதுலாம் வந்து யூஸ் பண்ணியே ஆகணுமா கம்பல்சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறேன், இஷ்டம் இருந்தால் பாருங்கள். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோலானிக் ஆசிட் அப்படின்றது நம்ம ஸ்கின்ல வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலு அப்படி இப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்கின் கேர் ரூட்டீன் மெயின்டைன் பண்ணாமல் அப்படி இப்படி இருந்தோம்னா அது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கம்மியாச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து தன்னோட மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதத்தை வந்து இழந்துரும். ஹைட்ரேட்டடாகவே இருக்காது. ஸ்கின் வந்து எப்பவுமே ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். எப்பவுமே டல்லாக இருக்கும் ஸ்கின்னு. இந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், மாய்ஸ்சர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ஹைட்ரோலானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெர்மாட்டோலஜிஸ்ட் கிட்டலாம் வந்து போனோம்னா கூட அவங்க கூட இந்த ஹைட்ரோலானிக் ஆசிட்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ நல்லதான். இப்போ வந்து ஒரு 1000 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல தண்ணி எடுத்து நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த ஹைட்ரோலானிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் தான். அதாவது சைனா, யூரோப்ல தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ராடக்ட் தான் இது. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷனல் ரிவ்யூலாம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்கு. கிளாஸ் பாட்டிலில் ட்ராப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபியூ ட்ராப்ஸ் என்னோட ஹேண்ட்ஸ்ல எடுத்து நல்லா வந்து என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஜென்டலா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து குவிக்காவே அப்சர்வ் ஆயிடும் ஸ்கின்ல. அண்ட் அந்த கிரிசினஸ்லாம் வந்து இருக்காது, பிசு பிசுலாம் இருக்காது, டக்குன்னு அப்சர்வ் ஆயிடும். ஆல்சோ இதுல வந்து இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், இந்த பாரபின், ஆல்கஹால்லாம் வந்து கிடையாது. இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும், ஸ்கின்ல போட்டிருக்கிறதே தெரியாது. அண்ட் கரெக்டான அமௌண்ட் 1.5% ஹைட்ரோலானிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதுல டைல்யூட்லாம் வந்து பண்ணல. ஆல்சோ இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பாத்தீங்கன்னா 42% வரைக்கும் ரேடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஸ்கின்ல வந்து ஒரு நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கு, ஸ்கின் நல்லா ப்ளம்பியா இருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணோம். சும்மா வந்து ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா வந்து சொல்லக்கூடாது. அண்ட் இது வந்து இந்த கிளிப் மட்டும் ஒரு ஸ்பான்சர் தான். ஸோ அதனால நான் வந்து ஸ்பான்சர்ன்றதுனால ரொம்பலாம் வந்து சொல்கிறேன்னு கிடையாது. நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கம்பல்ஷன்லாம் வந்து பண்ணல, வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து உண்மையாகவே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து இது அப்ளை பண்ணிட்டுமே அப்படின்ட்டு விடக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன மாய்ஸ்சரைசரோ வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் போட்டு நம்ம விடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோட் வந்து மாய்ஸ்சரைசர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சு போச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 15 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 499 வரும். இது வந்து 30 ml, இது வந்து 999 வரும். ஸோ உங்களுக்கு பெருசு வாங்க பயமாக தான் நீங்கள் சின்னது கூட வாங்கி யூஸ் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பெருசு வந்து வாங்கிக்கலாம். ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லாவே ஹைட்ரேட்டடாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம ப்ராப்பராக சன்ஸ்க்ரீனோ மாய்ஸ்சரைசரும் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் போட்டு நீங்கள் வெளில போயிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் ப்ராப்பர் ஸ்டெப்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக, அதாவது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுதான் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான், ப்ராடக்ட் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமாக ஒரு முடி வந்து என் கையில் மாட்டி சாவடிக்குது. சரி, நம்ம அடுத்தது என்ன வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு டூல்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. ட்ரையர், ஸ்ட்ரெயிட்னர், பேடல் ப்ரஷ், அப்புறம் ரோல் ப்ரஷ், கிளிப்ஸு எல்லாம் வந்து எடுத்துட்டேன்.
என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப டல்லாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்கின்னும் ஓகேவாக இருக்குது. அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தூக்கமே இல்லை சுத்தமாக. ஜான்வரி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைடல் மேக்கப் போயிட்டு எனக்கு தூங்குறதுக்கே டைம் இல்லை. முடிச்சுட்டு ஐயோ உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ப்ரைடல் மேக்கப் போகிறனாலே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டேன். பயத்தில் ஐயோ காலையில் ஏஞ்சி போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தூங்காமல் என் கண்ணெல்லாம் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓரளவு நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணதுனால ஸ்கின்னும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வரல. பட் பார்த்தா அவங்களுக்கே தெரியுதா கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி இருக்கேன் நான் பார்க்குறதுக்கே. இன்றைக்கி வேறு ஃபங்க்ஷன் போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேக்கப்லாம் போட்டால் நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரில. பார்ப்போம், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில். ஓகே, நான் இப்போ ப்ளோ ட்ரை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்குறேன். எஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரைலாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் நைனா உட்காந்து மிஷினில் தச்சுன்னு இருக்கிறாரு. எங்கள் அன்னைக்கு காலையில் புடவைக்கு அந்த என்ன நைனா அது பார்டர் ஓரடிச்சுன்னு இருக்காரு. எங்கள் நைனா ரொம்ப டயர்டாக இருக்காரு. ஹாய் சொல்லு நைனா. அதாவது நேற்றுலேருந்தே வந்து எனக்கு இப்போ லெஹங்கா போட போகிறேன் இல்லையா, ஸோ எனக்கும் எங்கள் அன்னிக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியே வந்து எங்கள் நைனா டயர்டாயிட்டாரு. அப்புறம் மனிஷ்கா பாருங்கள் புசு நாய்க்குட்டி மாதிரி உட்காந்து இருக்குது. பொமேரியன் நாய்க்குட்டி முடி மாதிரி. அதுக்கும் ப்ளோ ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் நான். நீ என்ன ட்ரெஸ் போட போகிற? ஒரு நாள் என்ன சொன்னது, அத்தை வண்டியில் இதுல மாட்டிக்கிச்சு. அப்போ நான் டக்குன்னு இருந்தோம் வர அத்தை டக்குன்னு தடுமாறி. ஏய் பைத்தியம், நான் என்ன கேட்குறேன், நீ சம்மந்தமே இல்லாம பதில் சொல்கிற மனிஷ்கா. என்ன ட்ரெஸ் போட போகிற? என்ன ட்ரெஸ்னா காட்டினா தானே உங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியாது. சரி ஓகே, உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ்னா மனிஷ்கா ட்ரெஸ் பண்ணிட்டு காமிக்கும். சரி காமி. அம்மா நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறேன்? அந்த ஜிகின்னு ஒண்ணு இல்ல அது. இந்த ட்ரெஸ் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? போடவையா மடிக்கிறீங்களா? போட இந்த ட்ரெஸ் தான் மனிஷ்கா போட போகுது. என்னம்மா பண்றா? புடிச்சுக்கோ அப்படியே புடிச்சு. நீ வேற சிம்ரன் மாதிரியே இப்போ பாரு இடுப்பை காமிச்சுனேங்கிறம்மா. நீ மேக்கப் போட வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. கீழே தான் போட போகிறேன். மேலே வந்து ஏசி ஒர்க் பண்ணல. சரி ஓகே அப்படின்னு கீழே போடலான்ட்டு இருக்கேன். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இல்லை இல்லையா, அதனால பீரோ கண்ணாடியில் தான் வச்சு நான் மேக்கப் பண்ண போகிறேன். நான் கிளம்பிட்டு பார்க்குறேன். இப்போ என்னோட மூஞ்சை பார்த்துக்கோங்க, மேக்கப் எல்லாமே எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்ப்போம். மேக்கப் போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். அவ்வளோ கிளம்பி வச்சு லேட் ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் போகலாம். இப்போதான் கிளம்பி அடிச்சுட்டா போவோம். திரும்ப நம்ம வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட வந்து பென்ஸ் காரில் தான் வந்து போவோம். சரி வாங்க போகலாம். ஏன் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்துட்டோம். ஆவடியில் தான் ஃபங்க்ஷன். ஆவடியிலேருந்தே ஆவடி வர்றதுக்கு லேட்டு 8:30 போகுது. இப்போ தான் வரும். சப்பரம் அங்கே இருக்குது. அதனால எங்கள் பென்ஸ் காரை வந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கோம். மேக்கப்பு ஓவராக இருக்கும்.
நம்ம செக்ஷன் 4க்கு வந்தாச்சு. நார்மலாக வந்து இந்த பிரிஞ்சி தோசை, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ரசகுல்லா அதெல்லாம் வச்சுருக்காங்க. சப்பாத்தி, காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பாடு காலி ஆகிட போகுதுன்னு சாப்பிட்டுட்டு நான் வர மெயினாக வந்து காலையில் சாப்பிடல, அதனால சாப்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாலன்னு சொல்லிட்டு இலையில எதுவுமே இல்லை டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நக்கிட்டு அப்படிங்களா? வெளியே துப்ப முடியாம உள்ளேயே முழுக முடியாம கட்டின்னு இருக்காங்க. ஐயோ, இவங்க சாப்பிட்ட மயக்கத்துல ஏஞ்சிக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இரா 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 இரா
சாமியா ஊத்துது செம்ம ஆட்டம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாரும் கிளம்புறோம் எங்க அண்ணி மட்டும் ஆடல மீதி எல்லாருமே ஆடினாங்க ஏன் காரணத்தை சொல்லுங்க எதுக்கு நான் ஆட மாட்டேன் ஆட தெரியாதா தெரியாதா எல்லாரும் ஐஸ் போங்க டிஜே கிட்ட வந்து சண்டை போட்டு 2 பாட்டு எக்ஸ்ட்ரா கிட்ட ஆடணும் அதான் அப்படியே எடுத்துடா அப்படி ஏதாவது பண்ணு நீ விட அவனுக்கு போட்டாரு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் இன்னொரு பெரிய பையன் வெல்லிங்டன் பேரு இவர் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் நீங்க மாஸ்டர் படத்துல வந்திருப்பாரு அப்புறம் வேற என்னடா நிறைய படம் வந்திருப்பான் எனக்கு வேற என்ன இதுக்கு முன்னாடி விஜய் தோனி வந்து பிகில் எல்லாத்துலயுமே வருவாரு நான் வேணா முடிஞ்சா அந்த கிளிப்பு மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் பாருங்க கண்டிப்பாக ஸோ அதான் இதான் என்னோட நம்ம சேனல் என்ன சொல்லு என்னை பற்றி சொல்லு சிஸ்டர் சித்தப்பா பொண்ணு சின்ன நான் அந்த இதுவா சின்ன நான் பொண்ணு எப்படி சொல்றது சொல்லு ஏதாவது சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க டேய் என்னை பற்றி சொல்கிறேன் என்னை பற்றி சொல்லு இதை பற்றி சொன்னா போய் தாங்க சொல்லணும் உண்மையை ஏதாவது சொல்லு என்னை பற்றி தெரியாத விஷயம் சொல்லு ஒன்று சொல்லணும்னா நிறையா சொல்லணும் சுமார் ஒரு டைம் நாங்கள் போய் குப்பை பொறிக்கணும் சரி ஓகே காலோட கல்யாணத்துக்கு சொல்லாம ஓடி போயிட்டான் ஆடிய ஆட்டம் என்ன நைட்டில் பாடி பயமுறுத்துறேன் நான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் காலைல போகலான் தான் இருக்கிறோம் பாருங்க ரொம்ப கன்றவி கோலமாக இருக்கேன் நான் ஓகே மேக்கப்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம் இனிமேல் தான் பயங்கரமாக ஆடி 2 காலம் செம்மையாக வலிக்குது இப்போவே மணி 1 ஆகுது இனிமேல் வந்து காலைல 6:30 வேறு முகூர்த்தம் எந்த நேரம் எஞ்சி நான் மேக்கப் போட்டு கிளம்பிய இந்த மேக்கப் கற்றுக்கிட்டோம் வெளில வந்து மேக்கப் போடாமல் வந்து போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது இட்ஸ் ஓகே காலைலன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் மேக்கப் போடுவேன் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரி வேறு கட்டுறேன் விடிஞ்சிடும் நான் சாரி கட்டு போகிறதுக்குள்ள அதனால நம்ம தூங்கிட்டு காலைல எழுந்திரிக்கணும் அதனால மேக்கப் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அதுதான் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் முடிச்சுட்டு தூங்குவோம் காலைல பார்க்குறேன் எஸ் குட் மார்னிங் ஸோ அந்த காலைல எந்திரிச்சு இப்போ தான் குளிக்க போகிறேன் நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணல உடம்பு மட்டும் குளிக்க போகிறேன் நேற்று தான் குளிச்சது ஏற்கனவே கோல்டாக இருக்குது அதனால எப்போவுமே எனக்கு அப்படி தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது வீடியோ எடுக்கும்போது அப்புறம் இன்றைக்கி மேரேஜ்க்கு வந்து நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி பாப்பா பசங்க மட்டும் தான் போகிறோம் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் வந்து கறிக்கடைக்கு போயிடுறாங்க இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால அவங்க கறிக்கடைக்கு போயிடுறாங்க முடிஞ்சால் வந்து மேரேஜ்க்கு ஒரு 1 o'clock 2 o'clock வரலான்ட்டு இருக்காங்க கறிக்கடை முடிச்சுட்டு தெரியல அங்கே வண்ணார்பேட்டிலேருந்து ஆவடி வரதுக்குள்ளே லேட் ஆகிடும் சரி மனிஷ்காவுக்கு வந்து கார்லேயே வந்து மேக்கப் நடக்குது ஸோ நம்ம வந்து நேற்று நம்மளோட காரில் போனோம் பட் அந்த கார் வந்து கறிக்கடைக்கு போயிடுச்சு அதனால இப்போ கேப் தான் வந்து புக் பண்ணிட்டு போகிறோம் ஸோ அதுதான் லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி 7:30 முகூர்த்தம் 7 மணிக்கு தான் நாங்களே வீட்டிலேருந்து கிளம்புறோம் மணி 7 ஆகிடுச்சு என்றைக்கு நம்ம சீக்கிரமாக போயிருக்கோம் இவங்க 2 பேரும் வந்து ஏஞ்சிக்கவே இல்லை அப்படியே வந்து காரில் தூக்கிட்டு வந்துட்டோம் இனிமேல் தான் வந்து கிளம்புறோம் இது எல்லாரும் கிளம்பியாச்சு மனிஷ்காக தான் மேக்கப் நடக்குது ஸோ நான் வந்து இந்த ஒரு சாரி அப்புறம் இந்த ஆரி ஒர்க் மாதிரி ஒரு ப்ளவுஸு மேக்கப்பு அப்புறம் வந்து செட்டு வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ஓவராக இருக்கும் யார் என்ன பண்ணிடுவாங்க இல்லை அப்புறம் வந்து இந்த சாரி வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது ஒரு அது என்னது ஏதோ ஒரு சில்க்கு சொன்னாங்க எனக்கு தெரியல அண்ட் இந்த ப்ளவுஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டும் சேர்த்தே ரொம்ப கம்மி தான் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ கண்டிப்பாக ஒரு கலரும் வந்து சும்மா அப்படியே பக்காவாக இருக்கேன் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதான் சரி நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் டைம் ஆயிடுச்சு
ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஹாப்பியாக இருக்குது. தண்ணிக்குள்ளே வந்து கையை பிடிச்சி விளையாண்டு வந்துடுறேன். 1 2 3 அவருக்கு போட்டு விடும் போது சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேர் போட்டு விடுங்க. மேலே வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஸோ டிஃபன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பொங்கல், இட்லி, வேறு என்னது பூரி வந்துடுச்சு. அப்போ வடை வந்துருக்கு. இவங்க தான் எங்கள் அத்தை, நைனாவோட கூட பிறந்த தங்கச்சி. இவங்க தான் ஒரே ஒரு தங்கச்சி. எங்கள் நைனா கருப்பாக இருப்பாரு, இவங்க கலராக இருப்பாங்க. இவங்க வந்து மம்மி மாதிரி, எங்கள் நைனா வந்து டேடி மாதிரி. அதனால தான் கலர் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். சரி, ஓகே, சாப்பிட்டு அப்புறமா பார்ப்போம் என்ன பண்ணுறோன்ட்டு. மனிஷ்கா என்னது மனிஷ்கா? அது மனிஷ்கா மேக்கப்பை பாருங்க. மனிஷ்கா வந்து ஒழுங்காகவே நான் கிளப்பவே இல்லை. நேற்று நைட்டும் இன்னைக்கும் நான் கிளம்புறதுக்கே டைம் இல்லை. அதனால இன்னைக்காவது வேற பார்ப்போம். நான் சொல்லிட்டு போகிறோம். நேற்று என் கூட டப்பாங்குத்து கூட ஆடினாங்களே இவர்கள் 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 ஆடலை. பால் கொடுத்துட்டுக்கிறாங்க. அதான் சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் அங்கங்கே உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பழைய நினைவுகள், பழைய கதைகள், அதெல்லாம் வந்து கிசு கிசு போடுறதுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நிறைய காசிப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து தான் பேசுவாங்கல்ல. ஊர் கதை, உலக கதை, அவங்க கூட அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து டிஸ்கஷன் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. அதான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த லாரியல் பாரிஸோட ரீவைடல் லிஃப்ட் 1.5% கிளைகாலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணி எனக்கு த்ரூ அவுட் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லாவே ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வீட்டுக்கும் வந்து முடிச்சாச்சு. எனக்கு வந்து செம தூக்கம். சத்தத்தில் யாராவது எப்படியாவது போங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் பூரி தின்ன மயக்கத்தில் வந்து நான் நல்லா அப்படியே தூங்கிட்டேன் படுத்துட்டு. அப்புறம் கறிக்கடைலாம் முடிச்சுட்டு எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் வந்து சத்திரத்தில் தலையை காமிச்சிட்டு அப்புறம் எல்லாரும் கிளம்பி நம்ம பென்ஸ் காரில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான், எல்லாரும் ஒரு சைடு போய் தூங்க போயிட்டாங்க. நானும் வந்து மேக்கப்லாம் கழிச்சிட்டு தூங்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்லாம் எனக்கு தெரியல. சும்மா என்ஜாய் பண்ணிடுவீங்க அவ்வளோதான். சும்மா ஃபங்க்ஷன் போனோம், டான்ஸ் ஆடணும். அண்ட் டான்ஸ் வந்து நான் ஆடினது வந்து யாரும் தப்பாலாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனு. அதனால ஒரே எக்ஸைட்மெண்ட். எல்லாரையும் பார்த்த இதில் செம்ம ஆட்டம் போட்டு ஒரே ஜாலி தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா ஃபோன்லாம் நான் தொடவே இல்லை, சுத்தமாக ஃபோன் எடுக்கலை. 2 நாளாக சுத்தமாக ஃபோன் எடுக்கலை. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு ஃபோன் எடுக்க தான் என்னோடய டென்ஷன் வந்து அதிகமாக ஏதாவது நோண்டிக்கிட்டு ஏதாவது இருக்கும். அதனால் ஃபோன்லாம் எடுக்கிறதுனால நான் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்னோடய ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த 2 டேஸு. திரும்ப எப்போ வருமோ இது மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Kanmani. Bye, take care.